மேடைக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும்படி எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு கண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டைரக்டர் நிதிலன் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேடைக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும்படி. Is the most awaited moment has come. குரங்கு பொம்மையுடைய ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து எங்க எல்லாருக்கும் பெரிய ஆர்வம் இருந்துட்டு வருது. உங்களுடைய கைத்தட்டல்களையே நீங்க வாழ்த்துக்களா வந்து தெரிவிச்சிடலாம். நன்றி. வித்தார்த் அவர்களும் மேடைக்கு வரணும் அப்படின்னு வந்து சிபிராஜ் அவர்கள் ரொம்ப விருப்பப்படுறாரு. எங்களுடைய குரங்கு பொம்மையுடைய ஹீரோ வித்தார்த் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இந்த படத்துடைய ஹீரோயின் டெல்னா டேவிஸ், நீங்களும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிபிராஜ் சார் அந்த குரங்கு பொம்மை ஹோல் டீம். குரங்கு பொம்மையினுடைய ட்ரெய்லர் இப்போ பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஸ்ரேயாஸ்ரீ மூவிஸின் முதல் தயாரிப்பான குரங்கு பொம்மை படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஒதுக்கலை. அதனால் வந்திருக்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று சில வார்த்தைகள் மட்டும் பேச ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக இந்த படத்துடைய நாயகன் விதார்த்தினுடைய நண்பன். நானும் அவனும் ஒரே ஊர். சென்னையில் வந்து ஒரே இடத்துல ஒரே ரூமில் தங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் படம் ஒன்று ஆரம்பிக்கும்போது விதார்த் வந்து என்கிட்ட வந்து சொன்னாப்புல, ஸோ இந்த நாளை இயக்குனரில் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காப்புல ஒரு நித்தியன் ஒரு டேரக்டரு. ஸோ அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவரை கூப்பிட்டு பேசினா படம் பண்ணலான்னு சொன்னாப்புல. ஸோ நானும் அந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்ம பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் கூட நிதிலனை பற்றி ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த படம் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், ஸோ நிதிலன் வந்து நல்ல ஒரு இயக்குனர் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு கதை கேட்டோம். கதையை ரொம்ப ரொம்ப ஒன்லைனில் சொன்னார் அவர். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு கதை சார், அதில் கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஓகே, பையன் யாருன்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விதார்த்து சொல்லிட்டார் அவர். அப்பா யாருன்னு கேட்டதுக்கு, சார் பாரதிராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோதான். சரி, நம்ம படம் பண்ண மாட்டோம்னு நினச்சேன். இப்போ இயக்குனர் மையம் வந்து எவ்வளோ பெரிய ஆள். அவர் வந்து எத்தனையோ இயக்குநர்களை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இயக்குநர்கள் மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்க நடிகர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. அவர் சரியாக நடிக்கலாம் ஸ்பாட்லேயே அரைஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அவரை வச்சுட்டு ஒரு படம் பண்ண முடியுமா நினச்சேன் நான். இல்லை சார், நீங்கள் அவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரை சாரை வந்து கதை வைக்க வைங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒத்துப்பார் சொன்னார் நித்திலன் சார். நானும் வந்து இயக்குனர் மையத்தை வந்து நேரில் பக்கத்தில் போய் பார்த்து அந்த மாதிரி பழகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு. சரி, நித்திலன் கதை சொல்கிற மாதிரி நானும் போய் சாரை போய் பக்கத்தில் போய் பார்த்துலாங்கிற ஒரு நம்பிக்கைலாம் போனான். கண்டிப்பாக சார் ஒத்துக்க மாட்டான்னு நினச்சிட்டு போனான். ஆனால் அங்கே போனால் நான் என்ன நினச்சோமோ அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு.
கதையை கேட்டோடனே சார் வந்து இந்த படத்தை பண்ணலன்னு ஒத்துட்டார். அவர் எப்போ ஷூட்டிங் பண்ணணும்னு கேட்டார். அவர் எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நம்ம கேஷுவலாக வந்து சார் நான் சார் ஒத்துக்க முடியாது எனக்கு சொந்தம், இங்கே சார் வந்து ஒத்துட்டாரே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் சார் வந்து முதல் நாள் ஷூட்டிங் வந்தார். வந்தப்போ சாருக்கு ஒரு கேரவன் வச்சுருந்தோம் நாங்கள். இதை பார்த்து கேட்டார், என்னது இது யாருக்காக வச்சுருக்கேன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல சார் உங்களுக்காக அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, கேரவன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் சும்மா சாதாரணம் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. இது வந்து ஒரு புதுமுக நடிகர் சொல்லியிருந்தால் ஓகே. அவர் இயக்குனர் இமயம் அவர் வந்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு பொண்ணு பார்க்குற சீனில் வந்து ஒரு தட்டை தட்டி விட்டு அவர் ஃபேஸில் படுற மாதிரி ஒரு சீன் நித்தன் சொல்லியிருந்தார். சார் சாருடைய ஃபேஸில் படுவது, அதனால் வந்து சிஜியில் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சிஜிக்கெலாம் வேணாம்ப்பா, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீங்கள் சும்மா அடிக்க சொல்லுங்கள், என் மேலே பட்டா பரவாயில்ல அப்படின்னாரு. எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங். என்னப்பா இவ்வளோ கேஷுவலாக, ஏன்னா வெளில சொல்லும் போது பாராஜா வச்சு பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க அவரை வச்சு படம் பண்ணிருக்கேன், நீங்கள் ஸ்ரேயா ஸ்ரீ மூவிஸுடைய ஃபஸ்ட்டு படம், அவரை வச்சு பண்ண முடியுமா, இது ஒரு சின்ன படம், நீங்கள் அவரை வச்சு பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் பயமுறுத்துனாங்க. ஆனால் நாங்கள் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு புதுமுக நடிகர் வந்து அவங்க கூட நிறைய பந்தா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து சார் வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் சார் வீட்டுக்கு போயிருக்கோம். அப்போ கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களை வர வச்சு ரொம்ப அன்பாக பழகினாங்க எங்கள்கிட்ட. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சார் இந்த கதையை ஒத்துட்டும் போதே நினச்சிட்டோம் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி படம் அப்பயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி ஆடியோவில் இருக்கோம், கண்டிப்பாக திரையில் வந்து இது வெற்றி பெறும். அடுத்து என் நண்பன் விதார்த். சில விதார்த் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவருடைய செலக்ட் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து வித்தியாசமான கதைகளாக இருக்கும். கண்டிப்பாக அந்த குரங்கு பொம்மையும் ஒரு வித்தியாசமான கதை தான். எல்லா படத்துலையும் இப்படி சொல்லுவாங்க, பட் இது உண்மையிலே வித்தியாசமான படம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் கதாநாயகியா டெல்னா டேவிஸ் ஆக்சுவலாக ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் அப்படின்னாரு நித்திலன். ஸோ அதே மாதிரி நண்பன் ராஜா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வந்து கூப்பிட்டு வந்துட்டார் டெல்னாவை. உண்மையிலே பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லன் யாருன்னு பிளான் பண்ணும்போது நித்திலன் சொன்னார், சார் பிஎல் தேனப்பன் சார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தேனப்பன் சாரா? அவர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுச்சு, அவர் நடிப்பாரான்னு கேட்டோம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு நடிப்புக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்க அப்படின்றார். அண்ணன் சொன்னார், இல்லைண்ணே நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னா. நான் பண்ணுறேன், நான் ரெடி, ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ரொம்ப யதார்த்தம் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்துக்க ஃபஸ்ட்டு படம் அண்ணனுக்கு நினைக்கிறேன், ரொம்ப யதார்த்தம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷரை பார்க்குற சினிமா ரொம்ப கஷ்டம். பேசி முடிச்சோன்னா அவர்கிட்ட, அண்ணன் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு கேட்டோம். எனக்கு நடிக்கவே தெரியாது, நடிக்க கூப்பிட்ருக்கீங்க, எதுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சேலரியே வாங்காமல் நடிச்சிருக்காரு அவர். ஆனால் அடுத்த படத்துக்கு அதே மாதிரியானே. ஸோ அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காருக்கு அவரே டீசல் போட்டு வந்துடுவார். எங்கள்கிட்ட சம்பளம் வாங்கலை, டீசல் பேட்டை எதுவுமே வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு எங்களுக்கு. மேற்கொண்டு அவர் வந்தால் கார் எடுத்து என் ஃப்ரெண்ட் ராஜாட்ட கொடுத்துருவார், உங்கள் யூனிட்டுக்காக தேவையான ஓட்டிங்க அப்படிம்பார். ஸோ அது மாதிரி பண்ணார் அவர். அப்புறம் மிஸ்டர் குமாரவேல், நீங்கள் குமாரவேல் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த படத்தில் மிக வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க. அபியும் நானும் குமாரவேல் இனிமேல் குரங்கு பொம்மை குமாரவேல்னு அழைக்கப்படுவார் இந்த படத்துக்கு அப்புறம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க சின்ன சின்ன கேரக்டர் நண்பன் ராஜா, கல்கின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ சின்ன கேரக்டர் பண்ணாலுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான மூவி இது. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து எங்களுடைய ஸ்ரேயா ஸ்ரீ மூவிஸ் நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த முதல் மேடையில் வாய்ப்பளித்த எங்கள் ஸ்ரேயா ஸ்ரீ மூவிஸ் நிறுவனத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.